நான் டாக்டர் பாலாஜி, சிம்ஸ் மருத்துவமனையில் பொது அறுவை சிகிச்சை மற்றும் நுண்வழி அறுவை சிகிச்சை துறையின் இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சிம்ஸ் மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் அறுவை சிகிச்சை செய்வதற்கு லாப்ரோஸ்கோபி, ரோபாட்டிக் ஆகிய கருவிகள் வழியாக உலகில் இருக்கின்ற தரம் வாய்ந்த சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. ஹெர்னியா என்பது குடல் இறக்கம். இந்த குடல் இறக்கம் என்றது பிறந்த குழந்தை முதல் 100 வயது உள்ளவர் வரை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு. அதை தடுப்பதற்கு வெயிட் தூக்காமல் இருக்கணும், இரும்பல், மலச்சிக்கல் இல்லை சிறுநீர் கழிக்கும்போது அடப்பு ஏதாவது இருந்தால் மருத்துவரை அணுகி அதுக்கு சிகிச்சை பெற்றுக்கொண்டால், இவையெல்லாம் சீர் செய்து விட்டால் வருகின்ற ஹெர்னியா வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். எனினும் ஹெர்னியா யாருக்கு வேண்டாலும் ஒரு வயதாக 50 வயதுக்கு மேற்பட்டு வருகின்ற காலகட்டத்தில் 3% ஹெர்னியா வரும் வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் பிரசவம் ஏற்படுவதால் மசில் ரிலாக்ஸ் ஆவதால் மசில் கொஞ்சம் டென்சைல் ஸ்ட்ரென்த் குறைவாக ஏற்படுவதால் வருகின்ற வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம், 4 to 5% ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஹெர்னியா ஏற்பட்டு விட்டால் அந்த ஹெர்னியா என்பது அந்த கேப்பில் குடல் சிக்கிக்கொள்வதால் அதற்கு அறுவை சிகிச்சை என்பது தான் ஒரே சிகிச்சை. அந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு அவர்கள் கொஞ்சம் அவர்களையும் பார்த்து கொள்ள வேண்டும், குனிந்து வெயிட் தூக்காமல் இருக்க வேண்டும். மற்றபடி 4 வாரத்திற்கு தங்களை பல்வேறு ரொட்டீன் ஆக்டிவிட்டி செய்யலாம். அவர்கள் குளிக்கலாம், நடக்கலாம், ரொட்டீனாக அவர்கள் என்னென்ன இயல்பு வாழ்க்கை செய்யலாம். ஒரு கார் ஓட்டுவது 4 வாரத்திலே கார் ஓட்டலாம். பணிக்கெல்லாம் 2-3 நாட்களிலே இயல்பாக சென்று விடலாம். பட் குனிந்து வெயிட் தூக்குவது என்பதை அவர்கள் 6 to 8 வாரம் தவிர்த்து இருப்பது ஹெர்னியா திருப்பி வராமல் இருப்பதற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும்.